ஸோ இது வந்து நேற்று நடக்கக்கூடிய மேட்ச்சு. இப்போ நடக்க இருக்க மேட்ச் வந்து இன்றைக்கி மாற்றிருந்தாங்க. பால் டிசைடர் மேட்ச் ஒரு பாலில். இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளார் வர்சஸ் எல்கேசிசி. ஸோ இந்த மேட்ச் வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 1 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. பிளார் வந்து பேட்டிங், எல்கேசிசி வந்து ஃபீல்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறார். நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை, அண்ணாதுரை. முதல் பந்து டெலிவரி டாட் பால். bowling இல்லை கண்ணன். செகண்ட் ஒன் இல்லை மறிச்சு கனெக்ட் பண்ணார். ஃபைன் லெக்கில் அதுக்கு அடிக்கப்பட்ட பந்து. இப்போ 4 போயிடும். பவுண்டரி வந்திருக்கு. முதல் நாள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே தினேஷ் பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்பீட் திரும்ப ரொம்ப பவுன்ஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் ஒன் சிங்கிள். லாஸ்ட் 2 more. உடம்புலே பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் லெக் டைம் முடியுமா? ஸ்டோன் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் இங்கே சர்க்கிளை தாண்டிடுச்சு. ஃபீல்டர் மோகன் இதுக்கு விரட்டி போகிறாரு. இங்கே நல்லா ஸ்டாப்புங்க. 2 run 2 run மட்டும். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட். கொஞ்சம் 1 ஓவருக்கு எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 9 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பிளார். ஏன்னா ஒரு போடுறக்காண்டி பவுலிங் அண்டில் வெட்டு விஜய். அதுக்கு 4 பேரோட கஷ்டம். வெல் பிளே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க. உடம்பு போட்டு டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டச்சுக்கான ஒரு கால். அங்கே இல்லை யாரும் வரல. 2 run கிடச்சிருக்கு. 2 run. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல டெலிவரிங்க. லைனில் நேரத்தில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் எல்லாம் மறித்து கனெக்ட் பண்ணாரு. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாருங்க. நல்லா கேட்சுங்க. விக்கெட். கொஞ்சம் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விஜய். அறந்தக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி ஷேக். ஒரு ஸ்பீட் திரும்பினாரு. ஆனால் குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ இங்கே 2 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பிளார். போடுறக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் கண்ணன். ஸ்டோன் அவ்வளோ வைடிங்க. ரீபால் செகண்ட் ஒன். அடிக்கப்பட்ட பந்து. அது அங்கே ஒரு தடுப்பாளர். நெக்ஸ்ட் பால் அரௌண்ட் த கில். தேர்ட் ஒன் வீசப்பட்ட பந்து. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் எல்லாம் மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனால் ஃபீல்டர் சந்தோஷ் ஐஸ் ஆன் த பால். நல்லா கேட்சுங்க. லவ்லி டேக்கன். கொஞ்சம் விக்கெட் வந்திருக்கு. 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கண்ணன். தினேஷ் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. கேட்சுக்கான ஒரு காலான்னு பார்த்தா ஃபீல்டர் விஜய் கேட்சுக்கு வந்தார். நல்லா ட்ரைங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. 1 run மட்டும். நெக்ஸ்ட் ஒன் அரௌண்ட் த கில். ஃபுல்லாக காலுக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் உடம்புலே பட்டிருக்கு. நாங்கள் ரன் எதுவும் ஓடலை. டாட் பாலாக மாறி இருக்குங்க. கொஞ்சம் 3 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பிளார். 4வது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை அரவிந்த். நேருக்கு கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் ட்ரான்ஸ்ஃபர். ரன்னிங் குயிக்காக இருந்திருக்காங்க. 2 run கிடச்சிருக்கு. 2 run. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்பீட் திரும்பி கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே பார்த்தா சரியாக கனெக்ட் இல்லை. நல்லா கேட்சுங்க. சந்தோஷ் அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். விக்கெட். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மறிச்சு கனெக்ட் பண்ணார். ஃபைன் லெக்லாம் அது கேப்புங்க. குயிக்காக போயிடுச்சு. இங்கே பவுண்டரி வந்துருங்க. சந்திச்ச முதல் பால் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் பேட்லேருந்து. பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் மிட் விக்கெட்டில். ஃபீல்டர் மோகன் உத்தரவுல 2 run கிடச்சிருக்கு. 2 run. நெக்ஸ்ட் பால் ஒரு டிஃபென்ஸுக்கு பார்த்தாரு. ஆனால் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 4 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 27 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் அரவிந்த். போயிடுச்சு கீப்பருக்கு பின்னாடி. இங்கே ஒரு 4 வந்திருக்கு. ஸ்டோன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வளோ நேம் அன்பு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லெக்கில் எடுத்துகிட்டு வந்தாரா. நாங்கள் கரெக்டாக ஃபீல்டரும் வச்சுருக்காங்க. ஆனால் அவரையும் தாண்டி இருக்குங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. 6 வந்திருக்கு. குட் ஷாட்டுங்க. ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவ்வளோ 4th ஒன் 10 run வந்துருச்சு இந்த ஓவரில். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 2 more. ரீசாட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் கேட்சுக்கான கால் இங்கே ஃபீல்டர் சந்தோஷ் ஐஸ் ஆன் த பால். நல்லா டேக்கன். விக்கெட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் டாட் பால் விக்கெட்டுங்க. அந்த விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
கொஞ்சம் 5 ஓவருக்கு ஸ்கோர் 38 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 39 ரன் தேவையாக இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓன் ஸ்ட்ரைக்கில் பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி ஹரிஸ் அப்ளை ஃபஸ்ட் பால் பாலுக்கு போனார். ஆனால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. பாருங்க 2 ரன்னுக்கு ஒரு முயற்சி எடுத்துறக்குள்ள 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பி கனெக்ட் பண்ணாரு. ஆனால் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. உடனே மட்டும் பேட்ஸ்மேன் அந்த அன்பு ஸ்ட்ரீக்கில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் விக்கெட்டில் போயிருக்கு. இன்னொரு சிங்கிள் கிடச்சிருக்கு. நம்மளால் வைடிங்க தீபால் இன்னொன்று பவுன்ஸ் ஆயிடுச்சு. 1 பவுன்ஸ் டாட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு. ஆனால் எவ்வளோ பட்டிருக்கு காலில். ஒரு ரன்னுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் 6 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. கொஞ்சம் பவர் ப்ளே ஓவரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே நல்லா வருங்க. ஒரே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறாக்காண்டி பவுலிங் இல்லை தினேஷ் இன்னர் சர்க்கிள் 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன் பால் போய் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. இவனே தட்டி விட்டு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஸ்லோராக எடுத்துகிட்டு வந்தார். இங்கே கவர்ஸில் ஃபீல்டரே இல்லைங்க. பெரிய கேப்பு. பவுண்டரி போகுமான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் பிரேம் வந்துட்டார் பாலுக்கு. 3 ரன் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே 4 ரன்னுக்கு ஒரு முயற்சி த்ரோயர் இருக்குள்ள இங்கே சான்ஸ் ஃபார் அவுட்டான்னு பார்த்தா இங்கே விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ரன் ஒரு விக்கெட்டாக மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு எட்ஜு நல்லா ஸ்டாப்புங்க. யங்ஸ்டர் ஒரு ரன் மட்டும். நியூ பேட்ஸ்மேன் அந்த வடிவேல் ஸ்ட்ரீக்கில் எல்லாம் மறிச்சாரு. டாட் பாலாக மாறுது. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அது 2 ரன் பால் வைடிங்க ரீபால் போல்ட்டுக்கு ரிவர்ஸ் திரும்பினாரு. ஆனால் டாட் பாலாக மாறி இருக்கு. 2 ஓவருக்கு 14 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க எல்கேசிசி. ரிமைனிங் உள்ள 18 பந்துக்கு இங்கே 25 ரன் தேவையாக இருக்குது. இங்கே 3ஆவது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை சதீஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அன்பு ஸ்ட்ரீக்கில் ஸ்லோயர் 1 பாருங்க ஒரு மிஸ்கால் நடந்திருக்கு. இங்கே ரன் அவுட்டான்னு பார்த்தா ஏசங்க ரன் அவுட்டுங்க. ஸோ இங்கே வடிவேல் விக்கெட்டை ரன் அவுட் மூலியமாக இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு. விக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே விக்கெட்டுங்க பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சதீஷ். நல்ல விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் அரைந்து உள்ளே வந்திருக்காரு. தேர்ட் ஒன் யாரு வந்திருக்கு. பேக் டு பேக் 2 விக்கெட் போயிருந்தாலும் ஆனால் உள்ள வந்தோடனே இங்கே ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்கே அரவிந்த் பால் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. 2 ரன். நெக்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் மோர் 1 பால் டாட்டு. சிங்கிள் 1 ரன் மட்டும். இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 23 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க எல்கேசிசி. ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 16 ரன் தேவையாக இருக்கு. ஒரு போகிறாங்க பவுலிங் இல்லை சரவணன் அரவணைக்கிலேருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரீபால் 1 பால் வீடுங்க. பிரேம் நல்லா கேட்சுங்க. கொஞ்சம் விக்கெட்டாக மாதிரி இருக்குங்க. பேட்ஸ்மேன் கண்ணன் ஸ்ட்ரீக்கில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அது 4. தினேஷ் எடுத்துருக்குள்ள 2 ரன் கிடச்சிருக்கு. 2 ரன். நெக்ஸ்ட் மோர் இன்னொரு அடிக்கப்பட்ட பந்து அங்கு ஒரு தடுப்பு. ஆனால் இங்கே அகைன் ஒரு டபுள்ங்க. பேக் டு பேக் இங்கே டபுள் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் மோர் இங்கே 1 ரன்னுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க எல்கேசிசி. ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்கே 10 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 10 தேவை. ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போட்டுருக்காண்டி பவுலிங் இல்லை சதீஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணன் ஸ்ட்ரீக்கில் ஒரு கிராஸ் பால் வச்சிருக்காங்க. 8 பாலே 2 ரன் கிடச்சிருக்கு. ஒரு மிஸ்கால் நடந்திருக்குங்க ரன்னிங்கில். பிடிச்சடிச்சாவே ரன் அவுட்டு. ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு.
ஆனால் இங்கே 3 ரன்னாக மாறி இருக்கு. 3 ரன்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வெட்டு ஸ்ட்ரைக்கில் 5க்கு 7 க்ளீன் பால்டுங்க. இங்கே லெக் ஸ்டம்பில் கொஞ்சம் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு முக்கியமான நேரத்தில். இங்கே வெட்டு விக்கெட்டை. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி உள்ள இருந்துச்சு எண்டு மாறுறாங்க. இங்கே கண்ணன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ரிமைனிங் உள்ள 3க்கு 7 சரியாக கனெக்ட் ஆகலை. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறுது. ரிமைனிங் உள்ள 2க்கு 7 இங்கே நல்ல கேட்சுங்க. கீப்பர் அங்கே விக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. விக்கெட்டாக மாறி இருக்கு முக்கியமான நேரத்தில். கண்ணன் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ரிமைனிங்ல 1க்கு 7 6 அடிச்சு மேட்ச் ட்ரா பண்ணால் இங்கே சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மேட்ச் பால். இந்த பால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங்ல 1க்கு 6 இங்கே போல்டுங்க. இங்கே ஆஸ்டம்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்சை இங்கே பிளார் வின் பண்ணியிருக்காங்க. 2வது அணி அந்த டோர்னமெண்ட்டில் செமி என்டர் ஆயிருக்காங்க. இங்கே நல்லா பிளேங்க 2 டீமு. சிறப்பான ஆட்டம் சிறப்பான முறையில். அதே மாதிரி தம்பி ரோஹித் ரொம்ப குயிக்காக இருந்தார். எல்லா பாலுமே பேக்கப் வந்தார். ஃபீல்டிங்கும் சரி